பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று கூறி கோவையில் ஜிம் மாஸ்டர் ஒருவரிடம் லட்சக்கணக்கான ரூபாய் சுருட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு குடும்பமே கூட்டு சதியில் ஈடுபட்டு சிக்கியிருக்கிறது. நடந்தது என்ன? சிறுக சிறுக சேமித்த பணத்தை எதிலையாவது முதலீடு செய்து அதனை இரட்டிப்பாக்க முடியாதா என்ற ஏக்கத்தில் இருந்த ஒருவரை ஒரு குடும்பமே பக்காவாக பிளான் போட்டு மோசடி வலையில் சிக்க வைத்திருக்கிறது. ஷேர் மார்க்கெட் ஆசை காட்டி 11 லட்சம் ரூபாயை குடும்பமாக பங்கு போட்டுள்ளன. நடந்தது என்ன? கோவை கணுவாய் பகுதியைச் சேர்ந்தவர் 34 வயதான தண்டபாணி. இவர் வடவள்ளி பகுதியில் ஜிம் நடத்தி உடற்பயிற்சி மாஸ்டராக இருந்து வருகிறார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பிரவீன் என்பவர் போன் மூலம் தண்டபாணியை தொடர்பு கொண்டுள்ளார். அப்போது பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்றும் அவரிடம் அளந்து விட்டுள்ளார். ஏற்கனவே தனது சேமிப்பு பணத்தை எதிலாவது முதலீடு செய்து இரட்டிப்பாக்க முடியாதா என்று நினைத்தவரின் எண்ண ஓட்டத்தை பிரவீன் அறிந்திருந்தார். இதனையடுத்து பிரவீன் ஆலோசனையின்படி அவரின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் தொடர்ந்து தண்டபாணியை தொடர்பு கொண்டு ஷேர் மார்க்கெட் ஆலோசகர் ரேஞ்சுக்கு புரளாவிட்டிருக்கின்றனர். அவர்களின் பில்டப்பை நம்பிய தண்டபாணி 11,50,000 ரூபாய் பணத்தை வங்கிக் கணக்கு மூலம் பிரவீனுக்கு அனுப்பி வைத்துள்ளார். இதனையடுத்து கடந்த ஓராண்டாக முதலீடு செய்த பணத்திற்கு எந்த ஒரு லாபமும் தராமல் பிரவீன் போக்கு காட்டி வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் தான் நம்ப வைத்து கழுத்தறுக்கப்பட்டதை உணர்ந்த தண்டபாணி முதலீடு செய்த பணத்தையாவது திருப்பிக் கொடுங்கள் என்று கெஞ்சியிருக்கிறார். ஆனால் பணத்தை கொடுக்க முடியாது என்று பிரவீன் மிரட்டல் விடுத்துள்ளார். இதனால் வேறு வழியின்றி வடவள்ளி காவல் நிலையத்தில் தண்டபாணி புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தொண்டாமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவரின் மனைவி தமிழ்ச்செல்வி, மகன்கள் கௌதம் மற்றும் ஹரிஷ் ஆகியோரை கைது செய்தனர். அத்துடன் பிரவீனின் தாயார் கல்யாணியையும் கைது செய்திருக்கின்றனர். தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளியான பிரவீன் மற்றும் அவரின் தந்தை தங்கவேலுவை தீவிரமாக தேடி வருகின்றனர். பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று கூறி ஜிம் மாஸ்டரிடம் மோசடி செய்த வழக்கில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.